friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தர்மபுரி மதுராபாய் கல்யாண மண்டபத்துல நடந்த எஜுமிஷனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க நாங்க என்ன ஷேர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எஜுமிஷன்ல என்னென்ன இருந்துச்சு அங்க நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தாங்க ஷேர் பண்ண போறோம். யாரெல்லாம் எக்ஸிபிஷன் போலையோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அங்க போன ஃபீலிங் கிடைக்குங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 நாள் தான் நடந்துச்சு. நாங்கள் போனதே 4வது நாள் தாங்க போனோம். போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 அடியில் பிரம்மாண்டமான 3D டைனோசர் உள்ளே இருக்குங்களாம், ஒட்டக சவாரி இருக்குங்களாம், ஸ்னோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் ஷாப்பிங் எக்ஸ்போ, அந்த மாதிரி நிறைய இருக்குங்களாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 1000 குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக மாஸ்க்கு, டேட்டூ, மெகந்தி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா, பெரியவங்களுக்கு இல்லையான்னு கேட்கலாம். பெரியவங்களுக்கும் 1000 பேருக்கு மணக்காடு மசாலா ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போனால் தான் தெரியும். சரி உள்ளே போய் பார்த்துக்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டோங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோங்க. எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்னே தெரியல, இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எட்டி பார்த்தா புக் ஷாப் மாதிரியே இருந்துச்சு. சரி நான் அது பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இருந்தாங்க மாஸ்க் அப்படின்னு 2 சோட்டா பீம் மாஸ்க்கை தாங்க கொடுத்தாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த கடை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பென்சிலு, புக்ஸு, அதுக்கப்புறம் பென்சில்லே ரொம்ப டிசைனான இருக்கிற பென்சிலு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க அடம் பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டே குழந்தைங்களுக்கு வாங்கி தந்துட்டோம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்களோ என்னமோ. சரின்ட்டு அங்கே ஒரு 2-3 பென்சிலை மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் கடைக்கு மூவ் ஆகிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப் கடை தாங்க இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாருக்காச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வாங்கி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். கப்பில் நேம் எழுதி கொடுக்குறாங்க, இல்லைனா ஃபோட்டோஸ் போட்டு தராங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்கள் டீ கப் தான் வாங்கியிருந்தோம். போகும்போது வாங்க ஃபோட்டோ மேக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ட்ராயிங் ஷாப் தான் இருந்துச்சு. வாயில் வச்சு நம்ம ஊதுனோம்னா இதுலேருந்து பெயிண்டிங் மாதிரி ஏதோ வருவாங்க. என் பையன் இது வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரி நான் அதை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது வாயில் வச்சும் ஊதலாம், கையில் வச்சும் பெயிண்டிங் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஷாப் தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கையில் இருந்த 4-5 ஃபோனை கீழே போட்டு உடையில பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் டெம்பர் கிளாஸ் மாற்றணும், அதனால் உடஞ்சாலும் சரி உடையலனாலும் சரி இப்போதைக்கு மாற்றுறதா ஐடியா இல்லைன்னு சொல்லி அந்த கடையிலேருந்து நெக்ஸ்ட் கடைக்கு மூவ் ஆன் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு 10 சேரை போட்டிருந்தாங்க. எதுக்கு சேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி போய் உட்காரலாம் அப்படின்ட்டு போய் உட்காந்துவங்க. பார்த்தா சேர் எல்லாருக்கும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு முதுகு வலியோடு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க இந்த சேரில் இதை வாங்கி போய் மாட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு அங்கேயே வச்சுட்டோங்க. 10 கோகுல் சாண்டால் சோப்பு 150 ரூபா, அதுக்கப்புறம் 42 ரூபா இருக்கிற கோகுல் சாண்டால் சோப்பு 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் சோப்பு இருக்குது, அதனால் இதுவும் தேவைப்படாதுன்னு விட்டுட்டோங்க. கண் எரிச்சல் இருந்துச்சுன்னா இந்த மாஸ்க்கை போடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி கண் எரிச்சலுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இது ஒரு 100 ரூபீஸ் கொடுத்து இந்த மாஸ்க்கை மட்டும் வாங்கிக்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணக்காடு குக்கிங் மசாலா ஷாப் தாங்க இருந்துச்சு. அங்கே சாம்பார் தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சில்லி சிக்கன் மசாலா, பருப்பு பொடி அப்படின்னு நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களே ஆஃபர் ப்ரைஸை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற எல்லா பேக்கும் வாங்கினீங்கன்னா ஆஃபரில் 100 ரூபீஸ்க்கு தரேன்னு போட்டிருந்தாங்க. மசாலா பேக்கெட் தான் 1000 பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபி சுகர்லாம் செக் பண்ணுற மிஷின் தான் வச்சுருந்தாங்க. அது என்னவோ பிளட் எல்லாம் எடுத்து அந்த சுகர் மிஷினில் வச்சு ஏதோ செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி நான் அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுற மிஷின்லாம் இருந்துச்சுங்க. சரி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா பியூட்டி பார்லர்லேருந்து ஷாப் வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஆர்கானிக் ப்ராடக்டாக நிறைய வச்சுருந்தாங்க. ஹேர் ஃபால் மாஸ்க்கு, ஸ்கின் க்ளோ மாஸ்க்கு, லிப் பாம், ஹேர் சீரம், ஸ்கின் சீரம், அந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட் அவங்களே தயார் பண்ண பொருளாக வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து எங்களோட ஷாப் இங்கே தாங்க இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீசஸ் தேவைப்படுதுன்னா இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தேவையான வளையல், தோடு, பொட்டு, கிளிப்ஸு அப்படின்னு நிறைய ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. தூரமாக இருந்து பார்க்கும்போது தோடு, வளையல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் 4 கிளிப்பை மட்டும் வாங்கி போட்டுட்டு வந்துட்டோங்க. உமன்ஸ்க்கு மட்டும்தான் பியூட்டி பார்லர் இருக்குமா, மென்ஸ்க்கு இருக்காதா, நாங்களும் வச்சுருக்கோம் அப்படின்னு மென்ஸ் பியூட்டி பார்லர் போட்டிருந்தாங்க. சரின்னு அதையும் பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் ஐலைனர், லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. வளையல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சாரீஸ்க்கெல்லாம் இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்கும்.
இதை பார்த்துட்டு அந்த சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா வெல்னஸ் சென்டர்னு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் நின்னோம். வெயிட் செக் பண்ணிக்கோங்க, ஹைட் வெயிட் மட்டும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்களை நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு ஹைட் வெயிட்டு செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாக்டரை மீட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. சரி வெயிட் பண்ண முடியலன்னு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸு அப்புறம் கண்ணாடி அந்த மாதிரி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட பையன் இந்த மல்டி பபுள்ஸ் வேணும்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு இதை மட்டும் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டோங்க. இதுலேருந்து வர பபுள்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அவங்க குதிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு சின்ன பிள்ளைங்களாவே மாறிட்டோங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் வாங்கி கொடுத்தோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி கண்ணில் தெரியுதே, சரி அந்த பக்கம் போவோம் அப்படின்ட்டு போனோங்க. 90s சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களே, வாவ் இது சூப்பராக இருக்கே அப்படின்னு போயிட்டு 90s சாக்லேட்டில் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு 2-3 மட்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மிளகு, சீரகம், ஏலக்காய், கசகசா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது நம்மளுக்கு வேண்டாம் சமைக்கிற ஐட்டம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டு அப்புறம் அதில் ஒரே ஒரு ஜவ்வு மிட்டாயை மட்டும் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தவங்க. நெக்ஸ்ட்டு குதிரை, யானை, கொக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு குச்சி மிட்டாய் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலராக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ச் வச்சுருந்தாங்க. 150 ரூபா 200 ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்சி டோரா புஜ்ஜி வாட்செல்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளை வச்சு ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சிறுதானிய உணவுகள் செஞ்சு தர முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோபா, பெட்டு, கட்டில், டைனிங் டேபிள் அதெல்லாமும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வர்க்கி போட்டிருந்தாங்க. ஊட்டி வர்க்கி ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டியிலேருந்து இங்கே கொண்டு வந்தது. சாப்பிட்டு பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கும் 1-2 கொடுத்துருந்தாங்க. சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. சரி 100 கிராம் மட்டும் ஊட்டி வர்க்கி மட்டும் வாங்கிட்டோங்க. நிறைய வடகம்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு இது மட்டும் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி சீவறது தாங்க வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய காயை சீவி ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டாங்களாட்ருக்கு. நாங்கள் வரும்போது எதுவுமே காட்டாமல் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய ரேக்கோட இருந்துச்சு. இதை எங்கடா இங்கேருந்து வாங்கிட்டு தூக்கிட்டு போகிறோமா அப்படின்னு அந்த பக்கம் போனாங்க. வீடு துடைக்கிற ஐட்டம், அப்புறம் ஒத்தரை கொடுக்குற ஐட்டம், மசாஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சி இந்த சைடு வந்தால் ஏதோ ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஓ இந்த ஃபிஷ் தான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல. சரி ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்துட்டு போவோன்ட்டு போனோம். ஃபிஷ்ஷெல்லாம் அழகாக நீந்திட்டு இருந்துச்சு. நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அமௌண்ட் கொடுத்து தாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் வந்தவங்க. நிறைய ஊறுகாய், மிச்சரு, முறுக்கு, நிறைய வெரைட்டியான வத்தல்ஸு அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. ஊறுகாய் வாசனை செம்மையாக இருந்துச்சு. கொடுத்தா எல்லா ஊறுகாயும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஊறுகாலாம் இருந்துச்சு. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சு. அப்புறம் கேமெல்லாம் நிறைய இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி கடையை பார்த்துக்காம வாட்டர் கன் எடுத்து சின்ன குழந்தைங்க கூட சின்ன குழந்தைய அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கடை பக்கம் வந்தாவே வராதிங்க, அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, அது தொடாதீங்க இது தொடாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த பையன் சின்ன குழந்தைங்க கூட சூப்பராக விளையாடிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலு, ட்ரெஸ் ஷாப்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எங்கே நாங்கள் வாங்க போகிறோன்ட்டு அதுலேருந்து அப்படியே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் ஏதோ மூலிகைகள்லாம் விற்கிறோம் அப்படின்ட்டு ஏதோ சீட்டை காமிச்சாங்க. அந்த வழி இந்த வழின்னு இருக்கிற எல்லா வலிக்கும் தனியாக ஒரு மூலிகை மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சி பார்த்துட்டு அங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதா, இந்த மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரேட் என்னன்னு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. 600 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் சரி 100 ருபீஸாச்சும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரஸ்ட் இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு விட்டுட்டோங்க. நெக்ஸ்ட்டு நயன்தாராவோட ஃபெமினைன் நாப்கின் தாங்க விற்றுட்டு இருந்தாங்க. இது ஓவர் காஸ்ட்லியாச்சு, இந்த சைடே போகக்கூடாது அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டோங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு தேவையான பூச்சி மருந்து, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் ட்ரைனேஜ் எது அடைச்சிக்கிச்சின்னா பவுடரு அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சப்போஸ் நம்மளோட சிங்க்கு இல்லைனா பாத்ரூம் அது ரொம்ப அடைச்சிக்கிச்சின்னா இந்த பவுடரை போட்டு விட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில் அதையும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஷீட் கொடுத்து இந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அந்த ஷீட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு செட்டப் பாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் நிறைய கப்பை லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்குள்ள கப்பை அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இது கேமுங்களா. 3 பாலை வச்சு அந்த கப்பை யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது எப்படியும் நம்மளால் முடியாது அப்படின்னு இந்த சைடு வந்தவங்க. அப்புறம் பார்த்தா பால் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு இந்த மாதிரி நிறைய கேம் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. ஒரு கேமுக்கு 60 ருபீஸோ என்னவோ சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து பெனாயில் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு தேவைப்படாதுன்னு இந்த சைடு வந்தால் கீச்செயினில் நேம் எழுதி தராங்க, அரிசியில் நேமு, அதுக்கப்புறம் கீச்செயினில் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணி தரோன்னு போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க, ஷாப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற இடம் இருந்துச்சு. எங்கடா இன்னும் டைனோசரை காணுமேன்னு இந்த சைடு வந்தோம். ஏதோ கூடாரம் மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் இதுக்குள்ளே போனீங்கன்னா 3D டைனோசர் பார்க்கலாம் அப்படின்னாங்க. எவ்வளோ டிக்கெட்டுன்னு கேட்டதுக்கு 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அங்கேருந்து காரில் ஏறி உட்காந்து கண்ணில் ஏதோ மாட்டிக்கிட்டு 3D ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பளம், ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸுன்னு நிறைய ஐட்டம் இருந்துச்சு. பஜ்ஜி, போண்டான்ட்டு வச்சுட்டாங்க. இருக்கிற எல்லா பறவைகளையும் லைனாக நிற்க வச்சு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. ஒவ்வொன்றா கழுத்து, கை, தலைன்ட்டு லைனாக ஆட்டிகிட்டே இருந்துச்சுங்க. எல்லாரும் அது பக்கத்தில் நின்று வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது உண்மையாலுமே நேச்சராக ஆடுற மாதிரியே இருந்துச்சு. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது எல்லாமே லைனாக நிற்க வச்சுருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட நிறைய சேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் அப்பளம், காலிஃப்ளவர், பஜ்ஜி, ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டோங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குதித்து விளாட்ற பலூன் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்கேன்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் திடீர்னு ஒட்டகம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டோம். என்னடா இது ஒட்டகம் இப்படி இருக்கே, ஒரு தடவை சவாரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் அது போடும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்று ஒட்டகத்தை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு தூரமாக, பேய் வீடு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது ரொம்ப லேட்டான டைமில் தான் போனோம். அங்கெல்லாம் போயிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்ட்டு இந்த சைடே வந்துட்டோங்க, போகவே இல்லை. அப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி வாட்டர் சைக்கிள் தாங்க இருந்துச்சு. அதில் நிறைய குழந்தைங்க அதை சுற்றி சுற்றி நல்லா சூப்பராக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. தண்ணியும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதை பார்க்கும்போது. திரும்பவும் குழந்தைங்க குதித்து விளையாடுற வாட்டர் பலூன், ஐஸ்கிரீமு, மாஸ்க்கு, நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலான், பப்பாளி, அன்னாச்சி பழம் அந்த மாதிரி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. இவ்வளோ குளிராக இருக்குது, இந்த டைமில் இந்த பழமா, ஐயோ வேண்டான்ட்டு இந்த சைடு வந்துட்டோங்க. குழந்தைங்க குதிச்சு விளாட்ற பலூனும் அங்கேயும் இருந்துச்சு. அதில் யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு நாம் ஆவலாக தேடி வந்த டைனோசர் தாங்க இருந்துச்சு. 2 பெரிய டைனோசரும், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மொட்டையும் இருந்துச்சு. என்னடா மொட்டை இருக்கே அப்படின்னு எட்டி பார்த்தா முட்டைக்குள்ளே வந்து ஒரு குட்டி டைனோசர் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த 2 டைனோசரும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கை காலை நல்லா அசைச்சிட்டு இருந்துச்சு. காலை அசைக்கலை, கை மட்டும் அசைச்சிட்டு இருந்துச்சு. சவுண்டு வேறு ஹெவியாக வந்துட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா டைனோசர் வேர்ல்டு அப்படின்னு போட்டுட்டு சின்ன சின்னதாக மரம்லாம் வச்சு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இது நல்லா தலையை அசைச்சு இருக்கிறவங்க எல்லாரையும் பயம்படுத்திட்டு இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த டைனோசர் தாங்க கடைசி, அவ்வளோதான். வேறு எந்த கடையும் இல்லைன்ட்டு பார்த்தா ஒரே ஒரு சின்ன கடை மட்டும் வச்சுருந்தாங்க. கலர் கலராக லைட் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். வந்ததுக்கு ஒரு மாஸ்க் மட்டும் தாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கல. அதுதான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி எக்ஸிபிஷன் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸிபிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.